டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாஜக தலைமை அலுவலகத்தை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம். ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே இந்த மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு அரவிந்த் தரப்புல இருந்து வந்திருக்கிறது. அங்க போலீஸ் பாதுகாப்பு இதனால எந்த அளவுக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது? தலைமை அலுவலக பாஜக தலைமை அலுவலகத்தில் என்ன நிலவரம் தற்பொழுது அங்க ராஜா? ஆம் ஆத்மி கட்சியினர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் இன்று டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தனர். பிற்பகல் 12 மணி அளவில் இந்த முற்றுகை போராட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்கு டெல்லி காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் அனுமதி தடை மீறி நாங்கள் போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதனால் என்றும் இல்லாத அளவிற்கு டெல்லி பாஜக தலைமையிலிருந்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார். ஏனால் டெல்லி முதல்வர் தலைமையிலே இந்த போராட்டம் நடைபெறுவதனால் அதிக அளவுக்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லி உள்ள ஆம் ஆத்மி கட்சி அலுவலகத்திற்கும் டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்துக்கும் 500 மீட்டர் தொலைவு தான் இருப்பதால் அங்கே கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே பேரிகேடுகள் போட்டு அவர்களை தடுப்பதற்கான முயற்சிகள் அனைத்தும் டெல்லி காவல்துறையினர் எடுத்து வருகிறார்கள். முழுவதும் அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டதாகவும் டெல்லி காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்று பார்த்தால், மே 13ஆம் தேதி ஆம் ஆத்மி கட்சி எம்பி சுவாதி மாலிவால் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திப்பதற்காக அவர் இல்லத்திற்கு சென்றிருந்தார். ஆனால் அங்கே அவர் இல்லவில்லை. மேலும் அவரது உதவியாளர் பிபு குமார் சுவாதி மாலியால் தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இது பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. அவரை கன்னத்தில் அறைந்தும் அவரை காயப்படுத்தியும் அவர் தரப்பு புகாரா இருக்கிறது. மேலும் இந்த புகார் பூதாகரமாக வெடித்த நிலையில் பிபு குமார் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதனால் ஒவ்வொருத்தராக கைது செய்துவிட்டு மொத்தமாக எங்கள் கட்சி அனைவரையும் கைது செய்து விடுங்கள் என்று நேற்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருந்தார். ஏற்கனவே மதுபான கொள்கை வழக்கில் அவர் கட்சி அமைச்சர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு தற்போது திகார் சிறையில் இருக்கிறார்கள். முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த வழக்கில் இடைக்கால ஜாமீன் பெற்று தற்போது திகார் சிறையிலிருந்து வெளியே தனது தேர்தல் பிரச்சாரங்களை ஒரு புறம் தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த முற்றுகையிடும் போராட்டம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நன்றி ராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.